ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல 3வது பாடம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நியூ எடிஷன் இல்லையா? ஸோ 3வது பாடத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம். முதல் பாடத்துல கூட படிச்சோம் அச்சுக்கோடு, ஆனா அது மின் இருமுனை, இது காந்த இருமுனை. அப்ப காந்த இருமுனை வச்சிருக்கக்கூடிய அதனுடைய அச்சுல இல்லையா, இப்ப எக்ஸ் அச்சுனா எக்ஸ் அச்சுலேயே ஒரு புள்ளியை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த புள்ளியில காந்தப்புலம் எப்படி இருக்கும்? சரியா? அப்ப காந்த இருமுனை எதுக்கு இருக்கும்? காந்தத்துக்கு தான் இருக்கும் இல்லையா? சோ அதுவும் நம்ம வடிவமைச்சிருக்கக்கூடிய சட்ட காந்தம். எல்லா காந்தங்களுக்குமே இருக்கும். பட் நாம வடிவமைக்கக்கூடிய செயற்கை முறையில செய்யக்கூடிய காந்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வடிவம் ஒழுங்கா இருக்கும். சோ அதனால நம்ம அதிகமா எதை பயன்படுத்தும் அப்படின்னா செயற்கை முறையில நம்ம பண்ணக்கூடியது அதுதான் சட்ட காந்தம். சரி, எடுத்துக்கலாமா? சரி, ஒரு சட்ட காந்தம் இல்லையா? சரி, சோ இந்த பக்கம் தென்முனை எடுத்துக்கிறேன். தென்முனை இது பாத்தீங்கன்னா வடமுனை. சோ ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த காந்தத்தினுடைய ஒரு முக்கியமான பண்பு காந்த இருமுனை திருப்புத்திறன். முதல் பாடத்துல மின் இருமுனை திருப்புத்திறன் படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்க காந்த இருமுனை திருப்புத்திறன். இந்த காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய திசையானது அல்லது காந்த இருமுனையினுடைய திசையானது எப்பவுமே தென்முனையிலிருந்து வடமுனை. தென்முனைங்கிறது என்னது? சவுத் டு நார்த். அப்படி இருக்கு. சரியா? இப்ப இந்த காந்தத்தினுடைய நீளம் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்குள்ள நீளம் வடிவியல் நீளம் சொல்லுவோம். இதனுடைய மையம் ஓன்னு எடுத்துக்கிறேன். இது வடிவியல் மையம். ஆனா நம்ம நீளம் முழுசா எடுக்க போறது இல்ல. எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்குள்ள நீளம். அந்த நீளத்துக்கு ஒரு பேர் இருக்கு, காந்த நீளம். சரியா? அப்ப இந்த காந்த இருமுனையினுடைய நீளம் இதுல இருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னா 2L. முதல் பாடத்துல மின் இருமுனை கிடைப்பட்ட நீளம் படிச்சிருப்போம். அது 2A, இங்க 2L. சரியா? ஓகே. சரி, இப்ப இது எந்த அச்சுல இருக்கு? எக்ஸ் அச்சுல இருக்கு. அப்ப இந்த காந்த இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம். அப்ப இதோட அச்சுக்கோடு இதான் அச்சு. இந்த அச்சுல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். அந்த புள்ளியில என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு காந்தம் இருக்கும். சரியா? சோ அந்த இடத்துல ஒரு காந்தத்தை வைக்கிறேன். எப்படின்னா இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காந்தம். சோ காந்தத்தினுடைய இது என்ன முனையா இருக்கணும்? வடமுனையா இருக்கணும். இது தென்முனையா இருக்கணும். அப்படி வச்சிருக்கிறேன். சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த காந்தத்தினுடைய வடமுனையினால இந்த காந்தத்தினுடைய வடமுனை விரட்டப்படும். ஆனா இதனுடைய மதிப்பு இதை விட குறைவா இருக்கணும். ஒவ்வொரு காந்தத்துக்கும் முனை வலிமை இருக்கும். இந்த சைடுல ஒரு வலிமை, இந்த சைடுல வலிமை இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே முனை வலிமை கண்டிப்பா இருக்கும். அந்த வடமுனைக்கு எந்த அளவு பவர் இருக்கோ அதே மாதிரி தென்முனைக்கு இருக்கும். சோ இந்த முனை வலிமைக்கு என்ன லெட்டர்? QM, மேக்னெட்டிக் சார்ஜ், அதாவது காந்த மின்னூட்டம். முதல் பாடத்துல -Q+Q படிச்சோம். அது மின்னூட்டம். இங்க என்ன மின்னூட்டம்? காந்த மின்னூட்டம். அதான் முனை வலிமைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய முனை வலிமை QM. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும் QM. இதுக்கும் முனை வலிமை உண்டு. ஆனா நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த காந்தத்தினுடைய வலிமை குறைவாக இருக்கணும். எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 ஆம்பியர் மீட்டர். ஆம்பியர் மீட்டர்ங்கிறது இதனுடைய அலகு, 1ங்கிற மதிப்பு. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? ஓர் அலகு முனை வலிமை கொண்ட என்னது வடமுனையை இங்க வைக்கிறேன். சரியா? ஓகே. உண்மையில காந்தம் தான். ஆனா பாத்தீங்கன்னா உங்க புக்ல டயக்ராம்ல சிம்பிளா ஒரு புள்ளி மட்டும் தான் வச்சிருக்கோம். சரியா? ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? வடமுனை. சரி, அப்ப எதுக்காக இப்படி எடுத்துக்கிறோம்? அப்பதான் இந்த புள்ளியில உருவாகக்கூடிய காந்த புலத்தை கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்ப நான் அந்த காந்தத்தை எடுத்துக்கிறேன். மதிப்பு நினைவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு பேரு C. ஆனா என்ன துருவம்? வட துருவம். சரியா? பிராக்கெட்ல போட்டுக்கிறோம், வட துருவம். சரி, இப்ப பாருங்க, நான் எதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? கூலுமின் எதிர்த்தகவு இருமடி விதி. என்ன ஃபார்முலா படிச்சீங்க? F is equal to K into QM. இது முதல் காந்தம், இது இரண்டாவது காந்தம் by R² படிச்சோம். எங்க படிச்சோம்? இதுக்கு முன்னாடி படிச்ச டாபிக் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாத்துக்கோங்க.
இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லெஸ்ல படிச்ச கூலும் விதி மாதிரி தான். அங்க என்ன படிச்சிருப்போம்? F is equal to K into Q1 Q2 by R square படிச்சோம். இங்க என்ன? காந்த மின்னோட்டம். அதனால M இப்படி எடுத்துக்கலாம். சரியா? எனக்கு தேவை காந்தப்புலம். காந்தப்புலத்துக்கு என்ன வரையறை படிச்சிருக்கோம்? ஓரலகு புள்ளியில் உள்ள வடமுனை அல்லது இந்த மின்னூட்டம் இல்லையா, QM என்கிற மின்னூட்டம் உணரும் விசை. இது எந்த அளவு விசையை உணருதோ அதுதான் காந்தப்புலம். இப்படி எழுதிக்கலாம். அப்ப ஈக்குவல் டு இதை சப்ஸ்டிட் பண்ணா K into QM by R square by QM cancel. B is equal to K into QM by R square. K என்கிறது ஒரு மாறிலி. முதல் பாடத்துல மாறிலிக்கு மதிப்பு 1/4 epsilon naught. இங்க வந்து இந்த லெசன்ல mu naught by 4 இதுதான் ஃபார்முலா. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சரி, இது ஸ்கேலர்ல இருக்கு, வெக்டார்ல மாத்திப்போம். சரி, இப்போ இந்த C என்கிற புள்ளி இந்த வடிவியல் நீளம் இருக்கு இல்லையா, மையம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படின்னா R தொலைவுல இருக்கு. முதல் பாடத்துல எப்படிதான் எடுத்திருப்போம்? இந்த R கிடையாது, இந்த R நினைவு வச்சுக்கோங்க. இந்த Rங்கிறது நாம எடுக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவா இருக்கணும், மறந்துடக்கூடாது. நிறைய இடத்துல பார்த்தோம், முதல் பாடத்திலையும் படிச்சிருக்கோம். சரி, இப்ப நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். சரியா? சரி, சோ அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். முதல்ல இந்த சட்ட காந்தத்தினுடைய வடமுனையால C என்ற புள்ளியில இருக்கக்கூடிய வடமுனை உணரக்கூடிய காந்தப்புலம். அங்க என்ன புலம் இருக்கும்? விரட்டு விசையா, கவர்ச்சி விசையா? விரட்டு விசை. இதுவும் வட துருவம், இதுவும் வட துருவம். அப்ப எழுதுறேன் என்னது? சட்ட காந்தத்தின் N முனையால் C என்ற புள்ளியில், C என்ற புள்ளினா புள்ளி மட்டும் இல்ல, அங்க என்ன இருக்கு? ஒரு காந்தத்தினுடைய காந்தம் அப்படின்னு என்ன இருக்கு? வடமுனை இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? N போட்டிருக்கேன். C என்ற புள்ளியில் காந்த புலம். சரியா? அப்ப யாரால? N முனையால். அப்ப காந்த புலத்துக்கு லெட்டர் B, N முனையால்ங்கிறதுனால N. சரியா? எதை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறேன்? கூலுமின் எதிர்த்தகவு இருமடி விதி. எதிர்த்தகவு இருமடி விதியின் படி என்ன எழுதலாம் சொல்லுங்க? அதான் இருக்கு ஃபார்முலா. B is equal to mu naught by 4 pi into QM. இதனுடைய காந்த மின்னூட்டம் QM by R square. R என்கிறது நான் எடுத்துக்கிட்ட ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்குள்ள தொலைவு. இந்த R எடுத்துக்காதீங்க, இது வேற கொஸ்டின்ல இருக்கக்கூடிய லெட்டர் R. சரியா? அப்ப இந்த காந்த மின்னூட்டத்தால இந்த புள்ளியில உருவாக்கக்கூடிய காந்த புலம். அப்ப இந்த தொலைவு கண்டுபிடிப்பீங்க. இவ்வளவும் R, இதுல இருந்து இது வரைக்கும் R. சரியா? அப்ப எனக்கு தேவை இவ்வளவு. அப்ப இவ்வளவுல இருந்து இவ்வளவுத்தையும் மைனஸ் பண்ணணும். இவ்வளவுல இருந்து இவ்வளவுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு இவ்வளவு கிடைக்கும். இவ்வளவு என்னது? R மைனஸ் இவ்வளவு என்னது? இது மொத்தம் 2L. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது ஒரு L, இது ஒரு L. அப்ப Rல இருந்து இந்த L மைனஸ் பண்ணா எனக்கு அது கிடைக்கும். சரியா? R மைனஸ் L. ஃபார்முலால ஸ்கொயர் இருக்கு, அதனால ஸ்கொயர். இது வெக்டார் இல்லையா? சோ அப்ப என்னோட திசை எப்படி இருக்கும்? வெளிநோக்கி. ஏன்? விரட்டு விசை. அப்ப இதனால உருவாக்கக்கூடிய காந்த புலம் Bn வெளிநோக்கி. சரியா? இப்ப வெளிநோக்கின்னா நேர் x அச்சு இல்லையா, பாசிட்டிவ் x ஆக்சிஸ். தமிழ்ல நேர் x அச்சு. நேர் x அச்சுன்னா பிளஸ் தானே, அதனால இது பிளஸ். வெக்டார் போட்டுக்கோ. எந்த புலத்தினால? காந்த புலத்தினால, அதுவும் வடமுனை. அப்ப n போட்டுக்கணும். இடது சைடு வெக்டார் வந்தா வலது சைடு வெக்டார் வரணும். ஆனா இங்க இதனுடைய மதிப்பு வந்து இன்டு 1. 1ங்கிற இதனுடைய மதிப்பு அலகு வெக்டாருடைய மதிப்பு. இங்க ஒரு அலகு வெக்டார் போடணும், ஆர் கேப், எந்த கேப் வேணாலும் போடலாம். ஆனா இது xhங்கிறதுனால xhல வந்து அலகு வெக்டாருக்கு என்ன லெட்டர்? I. சோ I கேப். இது சமன்பாடு 1. சரியா? சரி, அடுத்து இதனால ஒரு காந்தப்புலம் இங்க உருவாகுது இல்லையா, இதால உருவாகுதுன்னா அது விரட்டு விசை வெளிநோக்கி. இதால வந்து கவர்ச்சி விசை. எனது தென்முனை, இது வடமுனை, கவர்ச்சி விசை. அப்ப இதை எழுதுறேன்.
சட்ட காந்தத்தின் எஸ் தென்முனை இல்லையா, எஸ் முனையால் சி என்ற புள்ளியில் காந்தப்புலம் என்னது Bs. டைரக்ட் எழுதிடுவோம். கூலும் விதிப்படி தான், திருப்பி எழுத வேண்டாம். என்ன ஃபார்ம் எழுதிக்கலாம்? இங்க B என்னன்னா இங்க Bs காந்தப்புலம் தென்முனையால் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா தான். ஏற்கனவே சொன்னா ஒரு சட்ட காந்தத்தினுடைய முனை வலிமை எப்பவுமே சமமா தான் இருக்கும். அது உருவாக்கக்கூடிய காந்தப்புலமும் அப்ப சமமா தான் இருக்கும். சோ அதே ஃபார்முலா mu0/4π into qm by தொலைவு. இப்ப நான் எடுத்த புள்ளி எதெல்லாம்? இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப நல்லா பாத்துக்கணும், இந்த O இலிருந்து இது வரைக்குள்ள தொலைவு 6. எனக்கு இதுல இருந்து வேணும். அப்ப இது எவ்வளவு? L. அப்ப L plus R ரெண்டையும் கூட்டினா மொத்தம் கிடைக்கும். அதான் R plus L. ஃபார்முலா ஸ்கொயர் இருக்கு. சோ இது தென்முனை, இங்க இருக்கிறது வடமுனை, ரெண்டுக்கு இடையில கவர்ச்சி விசை. அப்ப காந்தப்புலத்தினுடைய திசை உள்நோக்கி அது கவரும். ஏன்னா இது வலிமை அதிகம், இது வலிமை குறைவு, தன் பக்கம் இழுக்கும். அப்ப இது Bs. அப்ப உள்நோக்கி. அப்ப இது என்னது? எதிர் x அச்சு. எதிர் x அச்சுன்னா வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? மைனஸ்ல தானே இருக்கும். அப்ப அலகு வெக்டார் -i. இது சமன்பாடு 2. இந்த மைனஸ் என்ன பண்ணிடலாம்? முன்னாடி பண்ணது. சரியா? அப்ப சிங்கிற புள்ளியில இருக்கக்கூடிய அந்த காந்தத்தினுடைய வடமுனையானது இந்த சட்ட காந்தத்தினுடைய வடமுனையாலையும் ஒரு விசையை உணருது, தென்முனையாலையும் ஒரு விசையை உணருது. அதாவது காந்தப்புலத்தை உணருது. சோ எனவே மொத்த காந்தப்புலம் உங்களுக்கு பழைய எடிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் காந்தப்புலம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப நியூ எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா காந்தப்புலம். சோ இப்படி நீங்க பண்ணாலே போதும். சரியா? இதுதான் கரெக்ட். இப்படிதான் நீங்க பண்ணணும். சோ அப்ப சிங்கிற புள்ளியில இந்த ஒட்டுமொத்த சட்ட காந்தத்தினால என்னது? செயல்பட்ட காந்தப்புலம் இல்லையா? அப்ப எழுதலாம் என்னது? சட்ட காந்தத்தின் இல்லையா, சட்ட காந்தத்தினால் எழுதிருவோம் இல்லையா, சட்ட காந்தத்தினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு முனையும் வரும் இல்லையா. சி என்ற புள்ளியில் மொத்த காந்தப்புலம் என்ன ஃபார்முலா வரும்? மொத்த காந்தப்புலம் அப்படின்னா பி தானே காந்தப்புலம். பி மொத்தம்னா இங்க மொத்தம் தமிழ் எழுதலாம், இல்ல இங்கிலீஷ்ல டோட்டல். என்ன பண்ணணும்? இங்க இருந்து செயல்பட்ட காந்தப்புலம், இங்க இருந்து செயல்பட்ட காந்தப்புலம் ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், கூட்டணும் இல்லையா. அப்ப ரெண்டையும் கூட்டிப்போம். என்னது? bn வெக்டார் பிளஸ் bs வெக்டார் இதா இருக்கு. ரெண்டையும் கூட்டிக்கிட்டேன் அப்படின்னா mu0/4π into qm by r minus l the whole square into I cap plus bs இதா இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? அப்ப இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் into மைனஸ் mu0/4π மீது என்ன இருக்கு? qm by r plus l the whole square into I cap. x அச்சுங்கிறதுனால தான் என்னது? I cap. சரியா? ஓகே, கையில இருக்கு. which is equal to எது காமனா இருக்கு அதை வெளியே எடுத்துருவோம். எதெல்லாம்? mu0 காமன், மேல qm, அப்புறம் I cap இதெல்லாம் காமனா இருக்கு. கீழே எது காமன்? 4π. அப்ப உள்ள என்ன இருக்குன்னா 1/r minus l the whole square minus 1/r plus l the whole square இப்படி கிடைக்கும். அப்ப இத mu0/4π qm I cap into LC எடுக்கலாம். LC எடுக்க தெரியுமா? எப்படி படிக்கணும்? இது படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். a minus b into a plus b equal to a square minus b square. அப்படி தெரியலையா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. a into a plus a into b, அடுத்து minus b into a plus minus b into b மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். சரியா? ஓகே, அது திருப்பி எழுதுறேன். அப்ப a minus b into a plus b. அதே மாதிரி இங்க எப்படி எழுதலாம்? r minus l into r plus l அப்படின்னா r square minus l square. அந்த லெட்டர் மட்டும் மாறும். சரி, இங்க என்ன இருக்கு?
r minus l the whole square into r plus l the whole square. அப்ப இங்க l ஸ்கொயர் வருது. வந்துச்சுன்னா இதுக்கும் ஒரு ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு. அப்ப LCM எடுக்கும்போது நிச்சயமா எடுக்கும்போது கீழ இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும். என்னது? r square minus l square the whole square. மேல LCM தெரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா கிராஸா வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இதை இங்கேயும் இதை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ இது இங்க கொண்டு வந்தேன்னா 1 into this r plus l the whole square minus இது இங்க போயிடுச்சுன்னா r minus l the whole square. சரியா? which is equal to mu naught by 4 pi into qmi cap. அடுத்து எப்படி எழுதலாம்? இங்க சொல்லுங்க. a plus b the whole square ஃபார்முலா என்னது? a square plus b square plus 2ab. அதே மாதிரி இங்க எப்படி சொல்லுவீங்க? r square plus l square plus 2rl minus இது எப்படி இருக்கு? a minus b the whole square. அப்ப a square plus b square minus 2ab. அப்ப இங்க என்ன வரும்? r square plus l square minus 2rl divided by r square minus l square the whole square. இப்ப இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போறேன் டைரக்டா. உள்ள கொண்டு போனா இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். இது மைனஸ் ஆயிரும், என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். கிளியர்? இப்போ உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பிராக்கெட் எடுத்துக்கலாம். இப்ப இந்த r square minus r square plus l square minus l square cancel. So which is equal to mu naught by 4 pi into qm I cap. மேல என்ன இருக்கு? 2rl plus 2rl என்னது? 4rl. 4rl by r square minus l square the whole square. இப்படின்னு கிடைக்கும். இது என்னது? b total. சோ உங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுமோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணாத உங்க விருப்பம். இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை C ங்கற புள்ளி இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா, இப்போ இந்த C ங்கற புள்ளியை நான் இங்க எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கறேன். அப்ப என்ன ஆகும்? இந்த O ங்கற புள்ளியில இருந்து இந்த C ங்கற புள்ளி இங்க இருந்துனா ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன ஆகும்? அதிகரிக்கும். அப்படினா r கூடிட்டே போகும். C நீளம் கூட கூட r பெருசாயிட்டே வரும். ஆனா இந்த இடத்துடைய மதிப்பு வந்து பாக்கும்போது எப்படி தெரியும்? சின்னதா தெரியும், ஸ்மாலா தெரியும். இல்லையா? இந்த இடத்துல உள்ள நீளம் என்னது? L. இந்த C ங்கற புள்ளி நகர்ந்துகிட்டே போச்சுன்னா அதுக்கு இடைப்பட்ட தொலைவு r அதிகரிச்சிட்டே இருக்கும். அப்ப எழுதலாம் என்னது? ஒருவேளை C என்ற புள்ளி இல்லையா? C என்ற புள்ளி மிக தொலைவில் இருந்தால் எப்படி எடுத்துக்கலாம்? தொலைவு அதிகமா இருந்தா r அதிகம், l பார்க்கிறதுக்கு சின்னது. அப்ப என்ன எழுதலாம்? r வந்து l விட மிக மிக பெருசு. இல்ல என்ன எழுதலாம்? l ஆனது r விட மிக மிக சின்னது. அப்ப எப்படி ஸ்டெப் மாறும் அப்படின்னு பாருங்க. சிம்பிள் தான். அப்ப சின்னதுன்னா ரொம்ப சின்னது. அப்ப அதை வச்சிருக்கணும் அவசியமே கிடையாது. டூ ஸ்மால். அது என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா? எதை? ஸ்மால் l. அப்ப ரிமூவ் பண்ணும்போது பாத்துக்கணும், கம்பேர் பண்றது L-க்கும் R-க்கும் தான். இதனால வேற எதுவுமே பாதிக்க கூடாது. அப்ப மேல பாருங்க LR4 இருக்கு, அதை ரிமூவ் பண்ண கூடாது. ரிமூவ்னாலே இதோட வேல்யூ 0 தான். அப்ப இங்க ரிமூவ் பண்ண கூடாது. இங்க பாருங்க தனியா இருக்கு L. அப்ப என்ன பண்ணிடலாம்? அந்த L ஸ்கொயரை L மாத்தினாலே L ஸ்கொயரே போயிடும். அப்படிதானே? ஓகே. அப்ப இது ஸ்மால், அதை எடுத்துட்டோம். அப்ப என்ன எழுதலாம் அப்படின்னா, L ஸ்கொயரை நீக்குக. ஆக்சுவலா L தான் நீக்கணும். ஆனா இங்க L ஸ்கொயரா இருக்கு. L நீக்கினாலே L ஸ்கொயர் போயிடும் இல்லையா? அப்ப L ஸ்கொயர் நீக்கினா மீதி என்ன மட்டும் இருக்கும்? R ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப இது எப்படி எழுதலாம்? R ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் the whole square is nearly equal to R power 4. யா? L ஸ்கொயர் போயிருச்சு. அப்ப L ஸ்கொயர் போயிருச்சுன்னா மீதி என்ன இருக்கு? R ஸ்கொயர் the whole square R power 4. அப்ப இந்த ஹோல் ஸ்டெப்பை இப்படி எழுதலாம். இனி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? சரி. அப்ப therefore B total மொத்த காந்தப்புலம் சமம் மேல என்ன இருக்கு? mu naught qm I cap by 4 pi இங்க என்ன இருக்கு? மேல 4rl divided by இந்த ஸ்டெப் மொத்தம் எப்படி மாறிரும்? R power 4. இப்போ ஒரு r கேன்சல் ஆயிரும். இது q. அப்ப B total equal to எல்லாம் ஒண்ணுதான். திருப்பி திருப்பி லெஃப்ட் சைடு எழுதிட்டே இருக்க வேண்டாம். equal to mu naught by 4 pi. இத பிரிக்க போறோம் பாருங்க. மேல என்ன இருக்கு? 4 இருக்கு, ஒரு L இருக்கு.
இதை பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? 4L எப்படி பிரிக்கலாம்? 2 into 2L 2 into 2L. மீதி இந்த சைடு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? இங்க QM I cap by RQ. நமக்கு தெரியும் இந்த காந்த இருமுனையுடைய முக்கியமான ஒரு பண்பு என்ன? காந்த இருமுனை திருப்புத்திறன். என்ன லெட்டர் படிச்சிருக்கீங்க? P M இல்லையா? காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன ஃபார்முலா? இந்த காந்தத்தினுடைய ஏதேனும் ஒரு முனை வலிமையை, ஏதேனும்னா ஏதாவது ஒண்ணு QM, அத அவற்றுக்கு இடையான தொலைவினால் பெருக்க கிடைப்பது. தொலைவினது 2L. அப்ப இன்டு 2L. ஆனா இந்த இருக்கு இல்லையா, காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கு லெட்டர் தான் PM. அது ஒரு வெக்டார் அளவு. அப்ப இங்க ஒரு வெக்டார் போட்டா ரைட் சைடு ஒரு வெக்டார் போடணும். என்னது? இது x அச்சுல இருக்கிறதுனால I cap. அப்ப QM 2L I cap. இதற்கு பாரு QM 2L I cap. அதை எப்படி எடுத்துக்கலாம்? PM வெக்டார் எடுத்துக்கலாமா? அப்ப ஈக்குவல் டு mu naught by 4 pi into இந்த பார்ட்ட மொத்தமா PM எடுத்துக்கிட்டேனா 2PM வெக்டார் by RQ. சோ இதுதான் மொத்த காந்தப்புலத்திற்கான வாய்ப்பாடு. சோ mu naught by 4 pi into 2PM vector by RQ. இவ்வளவுதான் முடிஞ்சு. சோ பாருங்க, அப்ப மொத்த காந்தப்புலத்தினுடைய திசை PM என்ன? காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய திசையிலேயே இருக்கும். அதனாலதான் ரெண்டு சைடும் பிளஸ் வந்திருக்கு. மீதி எல்லாம் மாறலி. இது மாறலி, இது மாறலி, இது மாறலி. இது நம்ம பிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த புள்ளி சிங்கிற புள்ளி கிடைப்பட்ட தொலைவு அதுவும் மாறாம வச்சிருப்போம். அப்ப இதெல்லாம் மாறலியா இருந்துச்சுன்னா B total is directly proportional to PM vector எழுதலாம். அதாவது மொத்த காந்தப்புலத்தினுடைய திசையானது எப்பவும் காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய திசையிலேயே இருக்கும். எதை பொறுத்த வரைக்கும்? அச்சுக்கோட்டுல. சரியா? இங்க எழுதலாம் மொத்த காந்தப்புலம் திருப்புத்திறன் திசையிலேயே அமையும். திசையிலேயே அமையும். சோ இது ஒரு முக்கியமான क्वेश्चन. நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.